இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு இறைமகன். தேவன் பாவத்தில் இருந்து மக்களை மீட்க தன்னுடைய மகனை அனுப்ப தயாரானார். அவர் மனிதனாகவே பிறந்து வாழ வேண்டும் என்பதற்காகவும், இறுதியில் அவர் இறக்கவும், மக்களை இரட்சிக்கவும், அவரை பெற்றெடுக்க தாய் தந்தையே தேர்ந்தெடுத்தார். வானதூதர்கள் வழியாக இதை செய்தார். அதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்தான் மரியாள். மரியாள் இறைபக்தி அதிகம் உள்ளவர். ஆகையால் வானதூதர் அவரிடையே தோன்றி, பெண்களில் பேறு பெற்றவளே, நீ வாழ்க என்று கூறி, நீர் தூய ஆவியினால் கர்ப்பமாவாய், உன் வயிற்றில் தங்கும் குழந்தை இவ்வுலகை மீட்க வந்த இரட்சகர் என்றும் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று கூறி மறைந்தது. பிறகு வானதூதர் யோசேப்பிடம், உன்னுடைய மனைவி மரியாள் தூய ஆவியால் கர்ப்பமடைந்திருக்கிறார், அதைப்பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு மகன் பிறப்பான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள் என்று கூறினார். இதை அறிந்த யோசேப்பு மரியாளை சந்தித்து நடந்ததை விவரிக்கிறார். மரியாளும் அவருக்கு நடந்ததை யோசிப்பிடம் சொல்லுகிறார். இருவரும் ஒருமனதாக இறைமகனை சுமக்க தயாரானார்கள். மரியாளின் பேறுகாலம் நெருங்கியதை அறிந்த யோசேப்பு மரியாளை அழைத்துக் கொண்டு நாடு விட்டு நாடு செல்வதற்காக ஒரு கழுதையை ஏற்பாடு செய்தார். கழுதையின் மீது மரியாளை அமர வைத்து யோசேப்பு அவரை அழைத்துக் கொண்டு சென்றார். யோசேப்பு மரியாளை அழைத்துக் கொண்டு செல்லும் வழியில் பெத்லகேம் என்னும் ஊரில் மரியாளுக்கு பிரசவ வலி வரத் தொடங்கியது. இதை அறிந்த யோசேப்பு அங்கிருந்த மக்களிடம் உதவி கேட்டு அலைந்தார். யாரும் உதவ முன் வராத நிலையில் யோசேப்பு மரியாளை அழைத்துக் கொண்டு அருகில் இருந்த ஒரு மாற்றுத் தொழுகைக்கு கூட்டிச் சென்றார். அவ்விடத்திலேயே பிறந்த மகன்தான் பாவிகளை மீட்க வந்த மீட்பர். பிறகு அங்கு என்ன நடந்தது என்பதை அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்து வரும் இதை நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய